जन्म जन्मो जन्मे श्रीचरण ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 151. நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் நெருங்கிய அடியவர்களில் மிக முக்கியமானவர் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் பவானியில் உள்ள ஒரு ஆன்மீக அமைப்பு ஒன்றில் தொடர்பு ஏற்பட்டு அங்குள்ள பிராமணர்கள் பலருடன் நட்புடன் இருந்தார். இந்த ஆன்மீக அமைப்பு இமயமலையில் இருந்து வரும் சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், சந்நியாசிகள் என பலரையும் திரு லிங்கமூர்த்தி அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தது. அந்த வகையில் 2010 இமயமலையில் இருந்து வந்த ஒரு யோகியிடம் அறிமுகம் கிடைத்தது திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களுக்கு. அந்த யோகி பிறப்பில் இஸ்லாமியராக இருந்து இந்துவாக மாறி துறவு வாழ்வை மேற்கொண்டு யோக மார்க்கத்தில் சித்தி பெற்று ஒரு சித்தர் போல் தேஜஸுடன் இருந்தார். மிக எளிமையான வாழ்வு வாழும் இந்த யோகியார் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என கலந்து பேசினார். இவர் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களிடம் நூற்றுக்கணக்கான கோவில்களை பற்றியும் பல சித்தர்கள் பற்றியும் நிறைய அற்புதங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டார். மேலும் அந்த யோகி பேசும்போது விரைவில் நீங்கள் ஒரு தெய்வத்தை சந்திப்பீர்கள் என கூறினார். அந்த தெய்வத்தின் பெயர் கைலாஷ் பார்வதி என்றார். இது எப்படி சாத்தியமாகும் என குழம்பிய திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் அந்த யோகியாரிடம், நான் சந்தித்தது தாங்கள் கூறிய தெய்வம்தான் என நான் எப்படி உணர்வது என கேட்டார். அதற்கு அந்த யோகியார் வானத்தை பார்த்து ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டு, கைலாஷ் பார்வதி உன்னிடம் தாஜ்மஹால் கேட்பார்கள், அதை வைத்து தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். மேலும் இதற்கு மேல் பேச எனக்கு எந்த உத்தரவும் இல்லை என்று கூறினார் அந்த அரும் பெரும் யோகியார். பார்வதிக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம் என குழம்பினார் திரு பவானி லிங்கமூர்த்தி. தாஜ்மஹாலை பற்றியும் அதோடு தொடர்புடைய ஒரு ஞானி ஒருவரை பற்றியும் அவர் தற்போது வாழ்ந்தும் வருகிறார் என்றும் நிறைய பேச ஆரம்பித்தார் அந்த அரும்பெரும் யோகி. மேலும் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களிடம் பார்வதி தேவியை சந்திக்கும் போது அவர்கள் பேசும் வார்த்தையையோ, வெளி தோற்றத்தையோ, வயதையோ, உடைகளையோ, அவர்களின் செய்கையோ பார்த்து ஏமாந்து விடாதே. உன்னை பலவாறு சோதிப்பார்கள். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கும் யூகிக்க முடியாத அளவிற்கும் அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கும். அதையெல்லாம் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது உள்ளே இருக்கும் பரிசுத்தமான ஆன்மா ஒன்றைத்தான். அவர்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வு மாறும் என்று அந்த யோகி விளிம்பினார். சரி, இந்த முன்கதை நம் பார்வையாளர்கள் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும். வருடங்கள் சில ஓடின. 2012 பாபாஜி சித்தர் ஆன்மீகம் என்ற ஆன்மீக இதழில் திருவண்ணாமலையை சேர்ந்த பேராசிரியர் அணுவெண்ணிலா அவர்கள் நம் பாட்டி சித்தர் பற்றிய செய்திகளை கட்டுரையாக எழுதியதை படித்த திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் திருமதி அணுவெண்ணிலா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாட்டியாரை பற்றி நிறைய தெரிந்து கொண்டார். பாட்டியாரை விரைவில் பார்க்கவும் ஆர்வம் கொண்டார். ஒரு நாள் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு நம் பகவான் பாட்டியாரை தரிசிக்க முதலில் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் சென்றார். அப்பொழுது நம் பாட்டியார் முன் திண்டுக்கல்லை சேர்ந்த 2 அன்பர்கள் அமர்ந்திருக்க
நம் பாட்டியார் இவரை உற்று நோக்கி பார்த்து நன்றாக சிரித்தார்கள். ஏற்கனவே இவர் வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்தது போல் இருந்தது. அவ்வளவு அந்த அழகான சிரிப்பு. நம் பாட்டியார் அடிப்பார்கள், உதைப்பார்கள், திட்டுவார்கள் என கேள்விப்பட்டு இருந்த திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் ஒரு ஓரமாக பயந்து கொண்டு அமர்ந்திருக்க, நம் பாட்டியாரோ பாடா அருகில் என அழைக்க இவரும் சென்றார். பாட்டியார் தனது கைகளால் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களின் கை, கால், முதுகு என தடவி விட்டு ஆசி நல்கினார். அரைகுறை ஆடைகளோடு அருவருப்பாக காட்சி தரும் இவர் எப்படி ஒரு சித்தராக இருக்க முடியும் என மனதிற்குள் சந்தேகப்பட்டார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். திடீரென நம் பாட்டியார் இவரை பார்த்து, ஏண்டா நீ கவுண்டன் தானே என்றார்கள். இவருக்கோ பெரும் ஆச்சரியம், பிரமிப்பு. என்னவென்றால், இவர் சார்ந்த ஜாதி எப்படி பாட்டியாருக்கு தெரியும் என பிரமித்து போனார். இவர் சித்தரேதான் என தீர்க்கமான தீர்மானத்திற்கு வந்தார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். பிறகு வேக வைக்கப்பட்ட நிலக்கடலில் இருந்தது. அதை நம் பாட்டியார் சிறிது எடுத்து திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார். இவர் மெதுவாக சாப்பிட, நான் கொடுத்தா சீக்கிரமா சாப்பிடணும்டா என அதட்டினார் நம் பாட்டி சித்தர். மேலும் வேகமாக சாப்பிட்டு காண்பித்தார். நிலக்கடலிலே நிறைய உடைத்து சாப்பிட திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களின் வாயில் போட்டும் விட்டார் நம் பகவான் சத்குரு பாட்டி சித்தர். இவருக்கு ஏதாவது சந்தேகம் தோன்றினால் அதற்கான விளக்கமாக அங்கே இருக்கும் பொருட்கள், செயல்பாடுகள் கொண்டே நம் பகவான் பாட்டியார் பதிலளிக்க ஆரம்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.